மறுவருடம் கன்னி வழிபாடு செய்யும் போது வீட்டை சுத்தம் செய்து வீட்டு பெட்டியை திறக்க வேண்டும். பெட்டியை திறந்தவுடன் பூவாசம் மணக்கும். பூவாசம் மணந்தால் கன்னி தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை. அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள நிறைவேறாத பிரார்த்தனை உள்ள பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை பல குடும்பத்தினர் வீட்டு சாமி கும்பிடுதல் என்று கூறுவார்கள். இது கன்னி தெய்வம் தெரிந்தவர்கள் வழிபடும் முறை. கன்னி தெய்வம் தெரியாதவர்கள் வழிபடும் முறை. உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கன்னி தெய்வங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்பதினால் கன்னி தெய்வங்களான கன்னியாகுமரி அம்மன், பால திரிபுர சுந்தரி மற்றும் கன்னிகா பரமேஸ்வரி போன்ற அம்மனை நினைத்தும் கூட இந்த கன்னி பூஜையை செய்யலாம். அதற்கு முதலில் பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு கன்னியாகுமரி அம்மன், பால திரிபுர சுந்தரி அல்லது கன்னிகா பரமேஸ்வரி போன்ற அம்மன் படத்தை துடைத்து பொட்டு வைத்து